الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அப்படியான தீய விடயங்களை வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முற்றுமுழுதாக முயற்சி செய்து அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளினால் புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய பெரும்பான்மையான பகுதியை நாம் கடந்து விட்டோம். உண்மையில் கடந்து சென்ற பகுதி எங்களுடைய நன்மையின் தராசை கணக்கச் செய்யுமா அல்லது எங்களுடைய தீமையின் தராசை கணக்கச் செய்யுமா என்பது எங்களுக்கு தெரியும். எப்படி கழிந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எனவேதான் இருக்கின்ற சொற்ப நாட்களையாவது சந்தர்ப்பத்தையாவது நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை தந்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகள் குறித்து நாங்கள் எண்ணிக்கையிட போனால் அவற்றை நாம் எண்ணத் தொடங்கிவிட்டால் அதிலே நாம் ஒரு அளவை காண முடியாது. இவ்வளவுதான் அல்லாஹ்வினுடைய நிஅமத் என்று எம்மால் நிறுத்திவிட முடியாது. அதற்கு ஒரு எல்லை கிடையாது என்பதை நாங்கள் குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக அறிந்திருக்கிறோம். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளும் மறுமையிலே கேள்வி கணக்கிற்கு உட்பட போகின்றன. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்த நாளிலே அல்லாஹு தாலா நிஅமத்துகள் குறித்து விசாரிக்கப்படும், நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்பதை சொல்லுகிறான். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே எமக்கு ஒரு நலவு கிடைக்கிறது என்றால் அது என்னுடைய மறுமை வாழ்க்கையினுடைய நலவை தீர்மானிக்கின்ற அளவிலே என்னால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இங்கு எனக்கு கிடைக்கின்ற நலவுகள் எல்லாம் உலகத்தினுடைய நலவை மாத்திரம் மையமாக கொண்டு நான் பயன்படுத்தி மறுமையினுடைய நரக நெருப்பிற்கு என்னை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிலே அவை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த நலவுகளையும் நல்ல முறையிலே பயன்படுத்தவில்லை, எங்களுடைய மறுமை வாழ்க்கையையும் நாங்கள் அநியாயமாக்கி விட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே இந்த உலகம் எங்களுக்கான ஒரு சோதனை களம். அல்லாஹு தாலா மறுமை என்கின்ற வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய பெருவேற்றிற்காக நலவுகளுக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களை பரீட்சித்து பார்க்கிறார். நாம் இந்த உலகத்திலே எப்படி நடக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் அமைகிறது என்பதை வைத்து எங்களுடைய மறுமையினுடைய நிலை தீர்மானிக்கப்பட போகிறது. எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே மனிதர்களான எங்களிடம் ஒரு பார்வை இருக்கிறது. சோதனை என்றால் அது கெடுதியின் மூலமாகத்தான் நடைபெறும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எமக்கு அல்லாஹ்வினுடைய சோதனை என்பது, அல்லாஹ்வினுடைய பரீட்சை என்பது, அல்லாஹ் எங்களை சோதித்து பார்ப்பதென்பது அது வெறுமனே ஒரு கஷ்டத்தின் மூலமாக மாத்திரம்தான் நடைபெறும் என்பது போல நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்வினுடைய சோதனையாக நாம் அதனை உணர்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். சூரா அம்பியாவிலே சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் அவை மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. இந்த உலகத்திலே உங்களை நாம் நலவுகளை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீங்கள் மீண்டு எம்மிடம்தான் வர வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நினைவூட்டுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற கவலைக்கிடமான கஷ்டமான நிலைமைகளும் எனக்கான சோதனை. அதனை தவிர்த்து இந்த உலகத்திலே நான் எந்தவித சோதனையுமே இல்லை என்று நம்பிக்கொண்டு வாழுகின்ற பகுதி பொருளாதார ரீதியான நிறைவு, குடும்ப ரீதியான, உறவுகள் ரீதியான, அந்தஸ்து ரீதியான, பட்டம் பதவிகள் ரீதியான, அழகு ரீதியான, இப்படியான எல்லா விடயங்களும், எனக்கு ஆரோக்கியம் ரீதியான எல்லா விடயங்களுமே நல்ல முறையிலே வாய்க்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் நினைக்கிறேன், நான் இந்த உலகத்திலே நான் விரும்பியபடி வாழலாம், எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது, எனக்கு எல்லாமே வாய்க்கப்பெற்று விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலே அது எனக்கான ஒரு சோதனை. எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா ஒருவரை பரீட்சிக்கிறானோ, எனக்கு நலவுகளை தந்து அல்லாஹு தஆலா என்னை பரீட்சிக்கிறான். எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நலவுகளால், எங்களுடைய நலவுகளால் மறுமையை நாம் அலங்கரிக்க வேண்டும். அந்த நலவுகளை இந்த உலகத்திலே நாம் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். இல்லாது போனால் நிச்சயமாக உலகத்திலும் எனக்கு அது நஷ்டத்தில் என்னை ஆழ்த்திவிடும், மறுமையிலும் என்னை நஷ்டம் என்கின்ற அந்த நரகத்திலே என்னை ஆழ்த்திவிடும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது குறித்து நாம் ஒரு ஹதீஸை மாத்திரம் வைத்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களினுடைய காலத்திலே நடந்த சம்பவம். இது எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு விடயம். நினைவூட்டலுக்காக நாம் மீண்டும் அதனை சொல்லுகிறோம். 3 நபர்களினுடைய சம்பவத்தை, வரலாறை நபிகளார் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே 3 நபர்கள் இருந்தார்கள். ஒருவர் அபரஸ் என்கின்ற தொழுநோய், குஷ்டரோகி என்று சொல்லுவோம். உடம்பிலே தோலிலே வெண்படலம் படர்ந்தது போன்று ஒரு வகையாக இருக்கும், பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும். இப்படியான ஒரு நோயுடைய மனிதர். இன்னும் ஒருவர் வழுக்கை தலை, நல்ல முறையிலே இருக்காது, பார்ப்பதற்கு அவரும் அருவருப்பாக இருப்பார். இன்னும் ஒருவர் குருடராக, கண் பார்வையற்றவராக இருந்தார். இந்த 3 நபர்களை பற்றி நபிகளார் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த 3 நபர்களையும் அவன் சோதனை செய்ய விரும்புகிறான். இப்பொழுது இவர்களினுடைய இந்த சோதனைக்கு முற்பட்ட காலமும் சோதனை தான். அது எப்படியானது? கஷ்டங்கள் மூலமாக, உடல் ரீதியான, தலையிலே இருக்கின்ற அந்த அழகு இல்லாத ஒரு நிலை, பார்ப்பதற்கு அருவருப்பான நிலை, இந்த உலகத்தையே பார்க்க முடியாத அளவிலான குருடு என்கின்ற பார்வையற்ற நிலை, இப்படியான இந்த சோதனைகளும் இருந்தாலும் அல்லாஹு தஆலா மீண்டும் இவர்களை பரீட்சிக்க ஒரு சந்தர்ப்பம் வழங்கி இவர்களை சோதிக்க நாடுகிறான். ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர் வருகிறார். அந்த அபரஸ் என்கின்ற அந்த தொழுநோய் உள்ளவரை சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்கிறார். அவர் எனக்கு சிறந்த நிறமும் நல்ல அழகான தோலும் வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய உடம்பு மாற வேண்டும், இப்பொழுது இருக்கின்ற நிலை மாற வேண்டும், மனிதர்கள் என்னை அருவருப்பாக பார்க்கிறார்கள், என்னை விட்டும் அவர்கள் ஓடுகிறார்கள் என்கின்ற கருத்திலே அவர் சொல்லுகிறார். என்னை அண்டி நடக்கிறார்கள் இல்லை என்கின்ற கருத்திலே சொல்கிறார். இப்பொழுது இந்த மலக்கு அந்த மனிதருக்கு தடாவுகிறார். அவரினுடைய அந்த நிலை மாறுகிறது. அழகிய நிறமும் அழகிய தோலும் அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதன் பிறகு கேட்கிறார், உங்களுக்கு என்ன சொத்து வேண்டும்? எதுவும் இல்லாத நிலை, என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது இவர் தனக்கு ஒட்டகை வேண்டும் என்பதாக கேட்கிறார். அது ஒட்டகையா அல்லது மாடுதான் கேட்டாரா என்கின்ற சந்தேகமும் உண்டு அடுத்து வருகின்றவரை வைத்து. இப்பொழுது அவர் ஒட்டகை கேட்கிறார் என்றால் அவருக்கான ஒரு கற்பிணி ஒட்டகை ஒன்று கொடுக்கப்படுகிறது. கொடுத்துவிட்டு அந்த மலக்கு உங்களுக்கு இதிலே பரக்கத் செய்யப்படட்டும் என்று துவா செய்துவிட்டு சென்று விடுகிறார்.
பிறகு அந்த வழுக்கை தலை என்று சொன்னோமே அந்த இரண்டாவது மனிதர் அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு நல்ல அழகான முடி வேண்டும், தலைமுடி வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவருக்கும் அவர் தடாவி அவருக்கு பழைய நிலை மாறி அழகிய உருவத்தை பெறுகிறார். நல்ல முறையில் அவருக்கு எல்லாம் கிடைக்கிறது. இப்பொழுது அவரும் அந்த கஷ்ட நிலைமையைத்தான் சொல்லுகிறார். மனிதர்கள் என்னை சேர்ப்பதில்லை, என்னை வித்தியாசமாக பார்க்கிறார்கள், இப்படியான காரணங்கள். உடனே இது கிடைக்கிறது. அதன் பிறகு அந்த மலக்கு கேட்கிறார், முந்தைய நபரிடம் கேட்டது போல, உங்களுக்கு என்ன சொத்து வேண்டும்? எனக்கு மாடு வேண்டும் என்கிறார். இதனை வைத்துதான் ஒன்று அவர் மாடு, இவர் ஒட்டகம், இவர் ஒட்டகம் அல்லது அவர் முதலாம் அவர் மாடு என்கின்ற சந்தேகம் உண்டு. எப்படியோ அவர் ஒட்டகை என்றால் இவர் மாடு கேட்டார் என்று நாம் எடுத்துக்கொண்டால், இப்பொழுது இவர் மாடு கேட்கிறார். இவருக்கும் ஒரு கன்று ஈனக்கூடிய அளவிலான ஒரு மாடு ஒன்று இவருக்கு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு இதிலும் உங்களுக்கு பரக்கத் செய்யப்படட்டும் என்று இவரை விட்டு அந்த மலக்கு சென்று விடுகிறார். மூன்றாவது நபரை சந்திக்கிறார். அவர்தான் குருடு என்கின்ற நாம் பார்வையை இழந்த மனிதர். அப்ப அந்த மனிதரிடம் சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு அல்லாஹ் பார்வையை திருப்பி தர வேண்டும். இந்த வார்த்தையை தான் நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு பார்வையை திருப்பி தர வேண்டும், அதன் மூலமாக நான் மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருக்கும் அதே மாதிரியாக அந்த மலக்கு செய்கிறார். அவருக்கும் பார்வை திரும்பி விடுகிறது. பிறகு உங்களுக்கு என்ன சொத்து வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு ஆடு வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஆடு ஒன்று, அதே போல கன்று ஈனக்கூடிய குட்டி ஈனக்கூடிய அளவிலான ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவருக்கும் கொடுத்துவிட்டு இந்த மலக்கு சென்று விடுகிறார். இந்த மூன்று நபர்களுக்கும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியால் பரக்கத் செய்யப்பட்டு செல்வம் பெருகுகிறது. செல்வம் பெருகுகிறது. இப்பொழுது அல்லாஹு தாலா இவர்களை சோதிக்க நாடித்தான் இந்த வேலையை செய்திருந்தார். இப்பொழுது அந்த மலக்கு ஒரு உருவத்திலே இங்கே வருகிறார். வந்து அந்த முதலாவது மனிதராக நாம் சொன்ன அந்த அபரஸ் என்கின்ற தொழுநோய் இருந்த அந்த மனிதரை சென்று சந்தித்து சொல்லுகிறார், நான் இப்படித்தான் ஏழை, வருகின்ற வழியிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், போவதற்கு வேறு வழி இல்லை, அல்லாஹுவை தாண்டி அடுத்ததாக நீங்கள் தான் எனக்கு உதவிக்கு இருக்கிறீர்கள், அல்லாஹுக்கு அடுத்ததாக நீங்கள் தான், வேறு யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை. எனவே உங்களுக்கு இருக்கின்ற இந்த சொத்துக்களை தந்தவனுடைய பேரால நான் கேட்கேன், எனக்கு நீங்க ஒரு ஒட்டகத்தை தந்தா நான் அதை வச்சு ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்கார். இப்பொழுது இந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு நிறைய கடமைகள் தேவைகள் இருக்குது, அதனால உங்களுக்கு இதை தர இயலாது அப்படின்னு. அப்ப இவர் சொல்றார், நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? ஏழையா இருந்தீங்க, எதுவுமே இல்லாம இருந்தீங்க. அப்ப இப்படியான நிலைமையில இருந்து தானே வந்தீங்க, இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இப்படித்தானே வந்ததுன்னு சொன்னதுக்கு அந்த மனிதர் சொல்றார், இல்லை, இது எனக்கு பரம்பரையாக கிடைத்தது, இது அப்படியாக கிடைக்கவில்லை என்று பொய் சொல்லி விடுகிறார். அந்த மலக்கு சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுவது பொய்யாக இருந்தால் நீங்கள் இருந்த நிலைமைக்கே உங்களை அல்லாஹு தாலா மாற்றட்டும் என்கிறார். அவருடைய நிலை மாறுகிறது. அவர் இருந்த பழைய நிலைமைக்கு அல்லாஹுவால் தள்ளப்படுகிறார். அடுத்ததாக இரண்டாவது மனிதராக நபிகளார் சொன்ன அந்த வழுக்கை தலையாக இருந்த மனிதரை சந்திக்கிறார் அந்த மலக்கு. அவரிடமும் இது போன்று நிலைமையை சொல்லி உதவி கேட்கிறார். நோக்கம் உதவி அல்ல, அவர்களை சோதிப்பதற்கான ஒரு முறை. இப்பொழுது கேட்கும் பொழுது அந்த மனிதரும் இதே போன்று சொல்லுகிறார். அதனோடு இந்த மலக்கும், உங்களுடைய நீங்கள் சொல்லுவது பொய்யாக இருந்தால் பழைய நிலைமைக்கு உங்களை அல்லாஹ் ஆக்கிவிடட்டும் என்கிறார். அவருடைய நிலைமையும் அப்படியே தான் ஆகிறது. அதன் பிறகு மூன்றாவது மனிதரை சந்திக்கிறார். இதே நிலைமையை எடுத்து சொல்லுகிறார். இப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் ஆரம்பத்தில் பார்வை இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இப்படியான நிலைமையில் இருந்தேன், அல்லாஹு தாலா தான் எனக்கு எல்லாம் தந்தான், எனவே நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எடுப்பதை நான் தடுக்க போவதே கிடையாது என்று அல்லாஹுக்காக மனம் விரும்பி சொல்கிறார். இப்பொழுது இந்த மலக்கு சொல்கிறார், அதனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இது தேவைக்காக நான் கேட்கவில்லை, அல்லாஹு தாலா உங்களை சோதிப்பதற்காகத்தான் இதனை செய்தான். மற்றைய இருவரும் அதிலே தோத்து விட்டார்கள், அவர்கள் அதிலே தவறிவிட்டார்கள், நீங்கள் இதிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று இவர் சொல்லுகிறார்.
இப்பொழுது இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இளமை காலத்தை வைத்து ஒவ்வொருவரும் யோசித்தால் பெரும்பாலானவர்களுடைய நிலை இந்த நாட்டிலாக இருக்கலாம், பொதுவாக மனிதர்களுடைய நிலை இருக்கின்ற நிலையை விட அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறத விட கொஞ்சம் படிப்புலையும் சொத்துலையும் கொஞ்சம் கூடுதலாக வருகின்ற ஒரு நிலைமை இருக்கும். இங்கே இருக்கின்ற இப்பொழுது நல்ல தொழில் வாய்ப்புகளோடு நல்ல முறையில் இருக்கின்ற நாம் எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வியிலே எவ்வளவோ கவனம் செலுத்துகிறோம். அவர்களுக்காக எது வேண்டும் என்றாலும் வாங்கி கொடுக்க தயாராக இருப்போம். காரணம் என்னவென்று கேட்டாலே முதலாவது சொல்வது, எனக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லை. சிறு வயதிலே என்னால் ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுவது கூட கஷ்டமான நிலைமை. இப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் எங்களுக்கு முந்தைய சந்ததியில் அது இருந்திருக்கும். இப்படி கஷ்டப்பட்டவர்கள் பலர். அதன் பிறகு அந்த கஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டெழுந்து வந்து எங்களுடைய பிள்ளைகளை அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதிலே குறியாகவும் கவனமாகவும் இருக்கிறோம். இப்பொழுது இந்த 3 மனிதர்களும் இந்த உலகத்திலே இருந்த முந்தைய நிலை எப்படி, அதன் பிறகு செல்வம் கொடுக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் மாறிய நிலை எப்படி, உதவி அல்லாஹ்வுக்காக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி, அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நடந்து கொண்ட விதம் எப்படி என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பல பேர் கஷ்டத்தில் இருந்திருப்போம், இப்பொழுது நல்ல வசதி வாய்ப்போடு இருப்போம். நாங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மீண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை தந்திருக்கிறார். இப்பொழுது என்னை தேடி ஒருவர் வருகிறார், அல்லாஹுக்காக கேட்கிறார் என்றால், மலக்கு தான் வரவில்லை, மனிதனாவது வருகிறான் என்றால், என்னுடைய வார்த்தைகளும் இவர்களை போன்றுதான் இருக்கிறதா, எப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்று நான் யோசித்தால் உண்மையில் பல பேரினுடைய வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு உண்டு. எனவே இதனை வைத்து நாங்கள், அது என்னிடம் இருக்கின்ற பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், என்னுடைய சிந்தனை ரீதியான செல்வமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம், என்னுடைய அதிகாரமாக இருக்கலாம், இவற்றின் மூலமாக உதவிகள் தேடப்படுகின்ற பொழுது அல்லாஹுக்காக நான் அதனை செய்தேனா அல்லது அல்லாஹுக்காக செய்ய நான் மறுத்தேனா, அதே போல செய்தேன் என்றாலும் அதனை அல்லாஹுக்காக செய்தேனா என்கின்ற கேள்விகள் எங்களுக்குள் எழ வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களிலே அவர்களிடமும் இருந்து அவை பறிக்கப்பட்ட நிலையிலே எங்களுக்கும் அது பறிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய நிலை என்னாவது? சில பேருக்கு அது நடந்தும் கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எனவே அப்படி நான் இருந்தவனாக என்னுடைய வாழ்க்கை கழிந்தும் அல்லாஹ் தஆலா என்னிடம் இருந்து அவற்றை பறிக்கவில்லை, என்னுடைய நிலையை மாற்றவில்லை என்றால் இன்றைய வரையிலே நான் உண்மையிலே அல்லாஹ்வால் ஏதோ இரக்கம் காட்டப்பட்டிருக்கிறேன். மீதம் இருக்கின்ற என்னுடைய மரணம் முறையிலான காலத்தையாவது நான் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். அது அங்கே வெறுமனே சொத்தோடும் அவர்களுடைய உடலோடும் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் இன்று எம்மிடத்தில் அது எந்த விதத்திலே பெருமதியானவையாக இருந்தாலும் நாம் கொண்டிருக்கின்ற நலவுகள் நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே எனக்கு கிடைத்திருக்கின்ற எப்படியான ஒரு திறமையாக இருந்தாலும் என்னால் நன்றாக பேச முடிகிறது, நான் சொன்னால் 10 பேர் கேட்பார்கள், நான் சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருப்பார்கள், என்னை கண்டால் பாவத்திலிருந்து இந்த மக்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்ற நிலை இருந்தால், அல்லது என்னுடைய ஒரு கையொப்பம் போதும் இந்த நலவை ஏற்படுத்துவதற்கு என்று இருந்தால், என்னுடைய ஒரு வருகை அல்லது என்னுடைய ஒரு சமூகம் அளித்தல் இந்த நலவை ஏற்படுத்தும், இங்கே நான் விஜயம் செய்தால் அதில் நலவு உண்டு என்ற நிலை இருந்தால், அல்லது என்னிடம் இந்த சமூகத்திற்கு தேவையான அறிவும் கல்வியும் சிந்தனையும் இருக்கிறது என்றால், இந்த சமூகத்திற்காக நலவுகளுக்காக உழைக்கக்கூடிய பங்காற்றக்கூடிய உடல் பலம் என்னிடம் இருக்கிறது என்றால், நல்ல நல்ல திட்டங்களை கொண்டவனாக நான் இருந்தால், அதனை தாண்டி என்னிடத்தில் நல்ல பொருளாதார வளம் இருக்கிறது என்றால், ஆள் பலம் இருக்கிறது என்றால், இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இந்த திறமைகள் இந்த நலவுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நலவுகளுக்காக நல்ல வழியிலே பயன்படுத்தப்படுகிறதா என்கின்ற பெரியதொரு கேள்வி எங்களுக்கு முன்னால் இடப்படுகிறது. இந்த சம்பவத்தினூடாக நாம் பெற வேண்டிய பெரியதொரு பாடமே அதுதான்.
அவர்களிடம் கிடைக்கப்பெற்ற அந்த வாய்ப்புகள், சொத்துக்கள் எல்லாம் தீய முறையிலே பயன்படுத்தப்பட்டதால், அல்லாஹுக்கு என்று வரும் பொழுது அவர்கள் தடுத்து கொண்டதால் அல்லாஹு தாலா கொடுத்ததை எடுத்துக்கொண்டார். அல்லாஹுக்காக கொடுப்பதற்கும் அல்லாஹுக்காக அதனை மனம் உவந்து அளிப்பதற்கும் ஒருவர் முன் வந்ததால் அல்லாஹு தாலா அதை அவருக்கே பத்திரப்படுத்தி கொடுத்தார். இந்த வரலாற்றினூடாக நாம் பார்க்க வேண்டியது இதுதான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்றிருக்கின்ற எல்லா நலவுகளும் நல்ல முறையிலே மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக இந்த உலகத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். மறுமையிலே என்னுடைய நலவுகள் குறித்தும் எனக்கு கிடைக்கப்பெற்ற நன்மைகள் குறித்தும் அல்லாஹு தாலா விசாரிக்க போகிறான். அந்த நேரத்திலே என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த நிலைமையிலே வந்தோம் என்பதை உணர்ந்தால், எந்த நிலைமையிலே போகப் போகிறோம் என்பதை உணர்ந்தால், இந்த உலகத்திலே நான் என்னுடைய சொத்துக்களை, என்னிடம் உள்ளவைகளை, நலவுகளை நான் எடுத்து ஒளித்துக் கொள்வதற்கும் மறைத்துக் கொள்வதற்கும் ஆசைப்பட மாட்டேன். அவற்றை சேகரித்து வைப்பதற்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். ஏனென்றால் அல்லாஹு தாலா நாம் இந்த உலகத்திற்கு வந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே இது சம்பந்தமாக கூறியிருக்கிறோம். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய தாய்மாரினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினார். லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார், உங்களுக்கு கேட்கும் ஆற்றல், பார்க்கும் ஆற்றல், வல் அஃஇதா, சிந்திக்கும் திறன், இவையெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்தான். இவற்றையெல்லாம் இல்லாத நிலையிலே நான் வந்தேன். நான் பிறந்த இடம் எனக்கு உண்மையாக தெரியாது. நான் பிறந்த நேரம் எதுவுமே, என்னுடைய பிறப்பு குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவுமே எனக்கு இல்லை. என்னை சுற்றி இருக்கின்றவர்கள், எனக்கான அத்தாட்சி பத்திரங்கள் எவையெல்லாம் சொல்கிறதோ அவற்றைத்தான் நான் நம்புகிறேன். அவ்வளவுதான் என்னுடைய அறிவினுடைய ஆரம்பம். என்னுடைய சொந்த கரங்களால், கால்களால் என்னால் நினைத்தபடி அதனை இசைக்க முடியாது. அதனை நாம் எங்களால் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொருவரினுடைய துணையோடு தான் என்னுடைய வளர்ப்பு ஆரம்பிக்கிறது. என்னை அப்படித்தான் வளர்த்தெடுக்க வேண்டிய நிலை இந்த உலகத்திலே இருந்தது. என்னால் என்னுடைய கரங்களால் எனக்கு பசி வந்தால் சாப்பிட தெரியாது, வாயினால் சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. வெறும் அழுகையோடு தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படியாக இருந்து வெற்று மேனியோடு இந்த உலகத்திற்கு வந்த நான் போகின்ற நேரத்திலும் கூட என்னுடைய கால்களால் நடக்க முடியாது, என்னுடைய கரங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய உடம்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பலம் என்று நான் நினைக்கின்ற எதுவுமே எனக்கு பலன் தராது. எனவே இவற்றினுடைய சுருக்கமே என்னவென்றால், நான் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்கும் வரையிலான இடைப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நான் கொண்டிருக்கின்ற எல்லாமே எனக்கு நிரந்தரமற்றவை. அப்படி என்றால் ஏன் அவையெல்லாம் தரப்படுகிறது என்றால், வெறுமனே நான் வாழ வேண்டிய இந்த வருடக்கணக்கிலான, மாதக்கணக்கிலான இந்த வாழ்க்கைக்கு அவற்றை நான் பயன்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்ல. அவற்றின் மூலமாக இங்கே எனக்கு வாய்க்கப்படுகின்ற வாய்ப்புகளும், கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களும், நலவுகள் எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட்டு அவற்றினுடைய நன்மைகளும் பிரதிபலன்களும் மறுமையில் நான் காணத்தக்கதாக நான் இங்கிருந்து அவற்றை அனுப்பிவிட்டு தான் இந்த உலகத்தில் இருந்து நான் விடைபெற வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் கிடைத்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆத்மா தனக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நான் இந்த இம்மையில் எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளால் என்னுடைய மறுமைக்காக நான் முற்படுத்தி வைத்திருப்பவை என்ன? செய்கின்ற அமல்கள் கூட இஹ்லாஸான முறையில் அமைகிறதா? நான் சேர்த்திருப்பதாக நினைப்பவைகள் கூட தூய முறையிலே அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்பட்டதா, சேர்க்கப்பட்டதா? மறுமையில் அவை எனக்கு எதிரானதாக மாறுமா, எனக்கு சாதகமானதாக இருக்குமா?
என்கின்ற கேள்விகளோடு தான் எங்களுடைய வாழ்க்கை செல்கிறது. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எம்மை பின்தொடர்ந்து 3 விடயங்கள் வர முடியும். ஒன்று, என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய குடும்பத்தில், அதே போல நான் செய்த அமல்கள், அது நன்மையோ தீமையோ, இவை எல்லாம் என்னோடு வந்தாலும் கூட அதிலே 2 விடயங்கள் என்னை விட்டு வந்துவிடும். அவற்றிற்கு பூமிக்குள் என்னோடு இருப்பதற்கான, மண்ணறைக்குள் வருவதற்கான அவகாசம், சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் இந்த உலகத்தில் சேர்த்த எந்த ஒரு சொத்தையுமே என்னால் அதற்குள் கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டுதான் நான் போனாலும் கூட அவற்றினுடைய பிரயோசனம் எனக்கு அங்கே கிடைக்காது. யாரும் கொண்டு போக விரும்புவதும் இல்லை. அப்படித்தான் என்னை தங்க நகைகளோடும், நான் சேர்த்தவைகளோடும், என்னுடைய பணத்தாள்களோடும், என்னுடைய சொத்துக்களோடும் சேர்த்து அடக்கினாலும் கூட எனக்கு அங்கு இருக்கின்ற இடத்தை தான் அது தடுக்குமே தவிர, வைத்தவுடனே எனக்கு வெறுமனே அப்படியான கெடுதிகளைத்தான் அதனால் செய்ய முடியுமே தவிர எனக்கு அவற்றினால் நலவு கிடைக்க போவதில்லை. எனவே அதனுடைய பிரயோசனம் எனக்கு வராது. ஆனால் நான் செய்த அமல்கள் என்னோடு அங்கே வரும். அது கண்ணுக்கு தெரியாதது. அதனால் நாம் அதனை விட்டு அதனுடைய பாரதூரம் தெரியாமல், அதனுடைய பெருமதி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அமல்கள் என்னோடு வருகிறது என்றால் நான் செய்த தீமையும் வருகிறது, நான் செய்த நன்மையும் என்னோடு வருகிறது. வருகின்றது நன்மையாக இருந்தால் எனக்கு அங்கிருந்தே என்னுடைய நலவுகளுக்கான வாசல் திறக்கப்படுகிறது. நான் கொண்டு போகின்ற அமல் தீமையாக இருந்தால் என்னுடைய நரகத்திற்கான, என்னுடைய கெடுதிக்கான வாசல் அங்கே வைத்து திறக்கப்படுகிறது. எனவேதான் நாம் சேர்க்க வேண்டியது என்னுடைய உறவுகளின் மூலமாகவும், என்னுடைய சொத்துக்கள் மூலமாகவும் நாம் அவற்றை அங்கு கொண்டு செல்ல முடியாது. அவற்றின் மூலமாக நான் செய்கின்ற, சேர்க்கின்ற அந்த நன்மைகள் என்னுடைய மறுமைக்கு பிரயோசனம். எனவே இந்த விடயத்தை அறிந்து இந்த உலகத்திலே செயலாற்றுகின்றவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே உண்மையில் புத்திசாலி. நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிலே பணிபுரிகிறோம் என்றால் அங்கே இருக்கின்ற நாணயத்தாள்கள், நாணயங்கள் இங்கு செல்லாது என்று வைத்துக் கொண்டால் நாம் அதனோட இங்கு வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. எங்களுடைய நாட்டிற்கு இது மாத்திரம்தான் பாவிக்க முடியும் என்றால் எங்களுடைய நாட்டு நாணயத்தை நாம் மாற்ற வேண்டும். மாற்றினால்தான் அதனை பாவிக்கலாம் என்றால் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு மறுமையிலே இந்த உலகத்தினுடைய ஜட பொருட்கள் எல்லாம் எனக்கு பிரயோசனம் அல்ல. அவற்றினால் நான் செய்த அந்த அமல்கள், அவற்றின் மூலமாக நான் எடுத்துக்கொண்ட பிரயோஜனங்கள் தான் மறுமையிலே எனக்கு நலவுகளாகவும் கெடுதிகளாகவும் மாறப்போகிறது. அவை எங்களுக்கு எதிராகவோ சார்பாகவோ சாட்சி சொல்வதற்கு வரலாம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பங்களிலே எமக்கு கிடைக்கின்ற இந்த நலவுகளை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் கூட எல்லாமே நின்றுவிடும். 3 விடயங்கள் அவனுக்கு மறுமைக்கு மன்னரைக்கு சென்ற பிறகும் கூட அவனை தொடர்ந்து வரும். அதிலே ஒன்றுதான் சதகா ஜாரியா என்றார்கள். நிலையான தர்மங்கள். எங்களுக்கு தெரியும் நிலையான தர்மங்கள் என்னவென்று. அதே போல இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்லுகின்ற நல்ல பிரயோசனம் தரக்கூடிய கல்வி, அறிவு. இந்த உலகத்திலே நான் வாழுகின்ற பொழுது நான் பெற்ற சொத்துக்களால் செய்த சதக்காக்கள் மறுமையில் என்னை பிரயோசனப்பட்டவனாக மாற்றிவிடுகிறது. இந்த உலகத்திலே நான் கொண்டிருந்த அறிவும் சிந்தனையும் கல்வியும் பிரயோசனமிக்கதாக இந்த உலகத்திலே என்னால் ஆக்கப்பட்டு அவை விடப்பட்டு சென்றால் அவையும் எனக்கு மறுமையிலே உதவி செய்யும். அதே போல இந்த உலகத்திலே எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தையினுடைய அந்த துஆ, எனக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த குழந்தை பிரார்த்திக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற நலவுகளின் பொழுது எனக்கான நன்மைகளும் அங்கே வந்து சேரும். எனவே இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் சுருக்கமாக நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி சென்றால் நிச்சயமாக உலகத்திலும் அது பிரயோசனம், மறுமையிலும் எனக்கு பிரயோசனம். இல்லாது போனால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இம்மையிலும் நஷ்டமாகி மறுமையிலும் நரகத்திற்கு செல்லுகின்ற நிலைதான் எங்களுக்கு மிஞ்சும்.
அல்லாஹு தாலா அப்படியான நிலையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படியான பார்வையில் இருக்கின்ற ஒன்றுதான் நனவுகளாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் தான் இந்த ரமலானுடைய காலம். எனக்கு கோடிக்கணக்கிலே சொத்தும் செல்வமும் கிடைப்பதை விட ரமலானிலே ஒரு நாள் கிடைப்பது என்பது பெரிய ஒரு வரம். அப்படிப்பட்ட இந்த ரமலானிலே இத்தனை நாட்கள் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் பெரியதொரு வரத்தையும் பொக்கிஷத்தையும் அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன். இந்த நலவை, இத்தனை நாட்கள் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நலவை, அல்லாஹ்விடம் இருந்து தரப்பட்டதை நான் எப்படி நல்ல வழியிலே பயன்படுத்தினேனா அல்லது கெட்ட வழியிலே வளமையை போன்று நான் பயன்படுத்தி விட்டு இப்பொழுது நான் இருக்கிறேனா என்றால் அது எனக்கு தெரியும். எனவே இருக்கின்ற சொற்ப நாட்களில் இந்த நலவை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். வருகின்ற பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. ரமலானுடைய காலத்திலே இறுதி 10 என்பது மிக முக்கியமான காலப்பகுதி. அல்லாஹ்விடம் அதிகமாக ரஹ்மத்தை வேண்டுவோம், அல்லாஹ்விடம் அதிகமாக பரக்கத்தை வேண்டுவோம், அல்லாஹ்விடம் அதிகமாக நரக விடுதலையை இந்த 10 வேண்டுவோம், அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்பார்களிலே ஈடுபடுவோம், உலகம் மறுமை சார்ந்த நலவுகளை கேட்போம். எல்லாவற்றையும் தாண்டி இந்த 10 ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாளாக எங்களுக்கு குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. அதனைத்தான் லைலத்துல் கதிர் என்று சொல்கிறோம். இந்த லைலத்துல் கதிரை நாம் அடைந்து விட்டால் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்ததற்கான பெரியதொரு அடையாளத்தை எடுத்து விட்டேன், பிரயோசனத்தை பெற்றுவிட்டேன். எனவே இருக்கின்ற இந்த பிந்திய 10 அதிகமாக இந்த லைலத்துல் கதிரை, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களிலே அதிகமாக இந்த லைலத்துல் கதிருக்காக முயற்சி. வெறுமனே ஒரு நாளோடு மாத்திரம் சுருக்கி கொண்டு எங்களுடைய அமல்களை வைத்து விடாமல் இந்த இருக்கின்ற காலப்பகுதியை ரமலான் முழுவதும் நாங்கள் எந்த அளவு நன்மை செய்கிறோமோ அந்த அளவு எங்களுக்கு சிறப்பு. அதிலும் விசேஷமாக இந்த பிந்திய 10 நாங்கள் செய்கின்ற நன்மை அதிகமாக நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த லைலத்துல் கதிர் என்றோ ஒரு நாள் எங்களுக்கு அமையப்பெறும். அதற்காக இஸ்லாம் சில வழிமுறைகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் ஏற்கனவே இந்த ஹதீஸை கேட்டிருப்போம், யார் ரமலானிலே நோன்பு நோட்கிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ, இரவு வணக்கங்களிலே ஈடுபடுகிறாரோ, அவருக்கும் அதுவும் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அமைந்திருந்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னுமொரு தடவை சொல்லும் பொழுது, யார் லைலத்துல் கதிரிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், அதுவும் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அமைந்திருக்க வேண்டும். எனவே லைலத்துல் கதிரிலே நாங்கள் நின்று வணங்கி இருக்க வேண்டும். லைலத்துல் கதிரிலே அதிகமாக நாங்கள் குர்ஆன் ஓதி இருக்க வேண்டும். லைலத்துல் கதிரிலே நாங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்திருக்க வேண்டும். லைலத்துல் கதிரிலே அதிகமான நன்மைகளிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இப்படியான நல்ல நிலையிலே என்னுடைய நாள் கழியும் பொழுது அதனோடு இந்த லைலத்துல் கதிரும் ஒன்றித்து விட்டால் அந்த லைலத்துல் கதிரிலே நான் அல்லாஹுவால் பாக்கியம் தரப்பட்டவனாக, அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெற்றவனாக, அல்லாஹினுடைய பார்வையில் நல்லவனாக இந்த உலகத்திலே நான் அந்த இரவை அடையும் பொழுது நிச்சயமாக லைலத்துல் கதிரினுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்துவிடும். இதனை தாண்டி இஸ்லாம் இன்னும் ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரையிலும் ரமலானினுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்திலே ஈடுபட்டார்கள். இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்திலே ஈடுபட்டார்கள். அதனுடைய பெருமதி மிகப்பெரியது. இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் ஆசைகளையும் சுருக்கி வைத்துவிட்டு வெறுமனே நோன்பிலே பகல் நேரங்களிலே உண்ணுதலையும் குடித்தலையும் தவிர்த்து கொண்ட நாம் இஅ்திகாஃபினுடைய நேரத்திலே நோன்போடு எங்களுடைய இஅ்திகாஃபை கழித்து இரவு வேளைகளிலும் ஹலாலான விடயங்களை நாங்கள் தவிர்த்து ஒரு அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே நாங்கள் குழுமி இருக்கின்ற பொழுது அல்லது தனித்தனியாக எங்களுடைய வணக்கங்களிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது, இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்திலே எங்களை நாங்கள் தரித்து வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் அல்லாஹுக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே இருக்கிறேன், இஅ்திகாஃபிலே நான் கலந்து கொள்கிறேன் என்றால் அல்லாஹுக்காக நேரத்தை ஒதுக்கி எனக்கு நிச்சயமாக
அவனுடைய அந்த பரக்கத் பொருந்திய ரஹ்மத் பொருந்திய அந்த லைலத்துல் கத்ரை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே இஅ்திகாஃபோடு அந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்த நிலையிலே எங்களுடைய இறுதி 10 நாங்கள் கழித்தால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ்வினுடைய உதவியினால் கிடைக்க பெறும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற முடியும். அப்படியான அந்த இஅ்திகாஃபிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது அதனுடைய சட்டங்கள் உண்டு, அதனுடைய ஒழுக்கங்கள் உண்டு, நாம் இருக்கின்ற சூழலுக்கான ஒரு மதிப்பு உண்டு. அவற்றை எல்லாம் நாம் அறிந்து அதற்கு ஏற்ப நாங்கள் அந்த இஅ்திகாஃபை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அது எங்களுடைய உள்ளத்திற்கும் பெரியதொரு புத்துணர்ச்சியை தரும். என்னுடைய வாழ்க்கையில் பெரியதொரு பயிற்றுவிப்பாக மாற்றமாக அது மாறும். இந்த உலகத்திலே என்னுடைய பிற வாழ்க்கையிலிருந்து பிற காலங்களிலே என்னுடைய வாழ்வோட்டத்தில் இருந்து இது சற்று வித்தியாசமாக என்னை தனித்து காட்டும். அல்லாஹுக்காக நேரடியாக அல்லாஹுவை நினைத்து என்னுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லாவற்றையும் துறந்து நான் இருக்கிறேன். எனவே உள்ளம் உயிர் பெறும், உடலும் எங்களுடைய அல்லாஹுக்காக அது சக்தியுள்ளதாக மாற்றப்படும். அல்லாஹு தஆலா அதற்கான வாய்ப்புகளை தருவான். இபாதத்துகளிலே ஈடுபட முடியும். அல்லாஹு தஆலா அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு அல்லாஹ்வினுடைய மாளிகைகளும் அல்லாஹ்வினுடைய இந்த இறை இல்லங்களும் அவனுடைய இபாதத்துகளால் உயிர்ப்பிக்கப்படும். நாம் ஈத்திகாஃப் இருந்தால் எந்த நேரமும் தேவை ஏற்படுகின்ற பொழுது தவிர, அத்தியாவசிய தேவைகள் தவிர நாம் எங்களுடைய வணக்கங்களிலே ஈடுபட போகிறோம். எம்மால் முடிந்த அளவு நன்மைகளிலே ஈடுபட போகிறோம். எனவே நன்மைகளால் 24 மணி நேரமும் இந்த மஸ்ஜிதுகள் நிரம்ப போகின்றன. அல்லாஹ்வினுடைய மாளிகைகள் என்னால் உயிர்ப்பிக்கப்பட போகின்றன. இப்படியான சந்தர்ப்பத்தை நான் செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையையும் நலவுகளால் உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். எனவே இந்த இஅ்திகாஃபுடைய விடயத்திலே நாம் அனைவரும் அல்லாஹுக்காக மனம் உவந்து முன் வருவோம். எங்களுடைய நலவுகளை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். அதிகமாக இருக்கின்ற இந்த காலத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்த முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களை பொருந்திக் கொண்டு எங்களுடைய நலவுகளை எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி மறுமையில் சுவர்க்கத்தை அடைவதற்குரிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.